இரு கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சம் இரு. போதுமா? ஐயோ பாட்டி, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போய் உட்காருங்க, நான் பண்றேன். ஏன் எனக்கு கை இல்லையா? கை இல்லன்னு யார் சொன்னா? ஏன் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க போய் உட்காருங்க, நான் செய்றேன். சும்மா இரு. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? நான் பண்றேன். ராதா, இவ்வளவு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு. ஆபீஸ்ல தான் உன்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. வீட்ல இல்ல, அதனால பயங்கர கோவத்துல இருக்கீங்க போலயே. அவருக்கு என்னதான் சொக்குப்பொடி போட்டியோ தெரியல. உனக்கு எல்லாத்தையும் செய்யறாரு. சொக்கு பொடினா என்ன பாட்டி? அது என்ன கலர்ல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நக்கலை பத்தியா இவளுக்கு? ஐயோ பாட்டி, நக்கல் எல்லாம் இல்ல, எனக்கு சீரியஸாவே தெரியாது. அம்மா தாயே, கொஞ்சம் வெளியே போறியா? இங்க உனக்கு எந்த வேலையும் இல்ல. சரி சரி, கோவப்படாதீங்க, போறேன். அஜய் படிச்சுட்டு சும்மா நின்னாலும் அவன் ஆபீஸ் கூட்டிட்டு போறதுக்கு விஜய் அவ்வளவு யோசிச்சான். இப்ப பாத்தியம்மா, இவ என்னத்தை படிச்சு கிழிச்சுட்டான்னு இவ்வளவு ஓனர் ஆக்கிட்டாங்க. விஜய் எடுத்த முடிவில்லையே, இது உங்க அப்பா இல்ல முடிவு எடுத்திருக்காரு. அப்படி நான் ஓனர் எல்லாம் இல்ல பாட்டி, நானும் சேர்ந்து முடிவு எடுக்கலாம், அவ்வளவுதான். அது அவர் கேட்கணும்னு கூட இல்ல. நீ சைன் பண்ணலன்னா எதுவுமே நடக்காது இல்லம்மா. அப்படியும் இல்ல, நானும் சேர்ந்து சைன் பண்ணணும், அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க ரெண்டு பேரும் செம்ம கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. நான் அப்படியே உங்க ஆபீஸ் எல்லாம் அடிச்சிட்டு போயிட மாட்டேன், பயப்படாதீங்க. கம்பெனி மட்டும் எதுக்கு, வீட்டையும் எடுத்துக்கோ. உன் தாத்தா நீ கேட்டா வீடு சொத்துன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாரு. நீ எடுத்துட்டு போமா, எடுத்துட்டு போ. ஏன் பாட்டி தாத்தாவை இவ்ளோ தப்பா யோசிக்கிறீங்க? அவரு ஏன் அப்படியெல்லாம் செய்ய போறாரு? புத்தி உள்ள ஆளுங்க செய்யற வேலையா அவரு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன் அவரு உன்னை இப்படி நம்புறாருன்னு எனக்கு தெரியல. யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன விஜய் இவ்வளவு கட்டினப்பவே நாம சுதாரிச்சிருக்கணுமா? எப்படியோ கல்யாணம் நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டோம், அது நம்மளோட தப்புதான். நீங்க ரெண்டு பேரும் நல்ல மூட்ல இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வெறுப்பெல்லாம் சாப்பாட்டுல விழுந்து சாப்பாடு கசப்பாயிர போகுது.